எஸ் மக்களே, பிக் பாஸில் பரபரப்பான ஒரு டாஸ்க் போயிருக்கு. இது ஏன் ப்ரொமோவில் வரலன்னு தெரில, தேவையில்லாதையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெயில் டாஸ்க், அதாவது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா சீசனில், அந்த மாதிரி தான் இது. இந்த தடவை என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா, இந்த வீட்டில் இவங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியலன்னு உங்களுக்கு தோன்ற 2 பேரை சொல்லுங்கன்னு ரொம்ப கிளியராக கொஸ்டின் இருந்தது. நம்ம ஆளுங்களுக்கு கொஸ்டின் புரியுமா? புரியாது. முதல்ல ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ஒழுக்கமாக தான் ஆரம்பித்தாங்க. ஒரு 2-3 பேர் கரெக்டாக சொல்லிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆரம்பித்து விட்டாங்களோ அங்கே அது காலி. ஆரம்பித்து விட்டது ஆஸ் யூஷுவல் பார்வதி. ஃபஸ்ட்டு யார் இந்த வீட்டில் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. சூஸ் ஆனவங்களை நான் சொல்லிடுறேன். சூஸ் ஆனது வினோத் அண்டு வியனா. ஓகே தான், பட் வினோத் நிறைய இடத்துல தெரிகிறாரு, அவர் தெரியாமலாம் இல்லை. வியானாவும் ஓரளவுக்கு ஓகே. ஏன் இருக்காங்கன்னே தெரில அப்படின்னு நீங்கள் நம்மக்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது விக்கல் விக்ரம் அதிகமாக தெரியறதில்ல, துஷார் அதிகமாக தெரியறதில்ல, அப்சரா தெரியறதில்ல, வியனா நரண்யாலாம் ஓரளவுக்கு தான் தெரியுறாங்க, பெருசாக தெரியறதில்ல. தெரியாமல் இருக்கிறது இவங்க எல்லாரும் தான். ஆனால் இவங்க சொன்னது வேறு யாரையோ குழப்பி சொன்னாங்க. இதில் நம்ம முக்கியமான நடந்த சம்பவங்கள் மட்டும் சிலது பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்வதி பண்ண சம்பவம் இஸ் வெரி பேட். முதல்ல ஒரு 2 பேரை சொல்லிட்டு போயிட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு கெமி மேலே இருந்த வெஞ்சன்ஸ் ஞாபகம் வந்துருச்சு. என்ன பண்ணாங்க, நடுவில் எழுந்து நல்லவங்க மாதிரி சார் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இப்போ தான் கரெக்டாக புரிஞ்சுது, அதனால் நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஏதோ உருப்படியாக சொல்லுவாங்க போல் இருக்கு நம்பி பிக் பாஸும் சொல்லுங்கன்னு சொல்லி விட்டார். மேடம் என்ன பண்ணாங்க, எழுந்து இல்லை நான் மாற்றி சொல்லிட்டேன், நான் கெமியை சொல்லிக்கிறேன், நேற்று அவங்க என் மேலே பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி என்னை ஹர்ட் பண்ணி பயங்கரமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அவங்க வன்மத்தை கக்கிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவரே ஒரு 2 நிமிஷம் அமைதியாகிட்டு இது திருந்தாத கேஸுன்னு விட்டுட்டார். ஆதிரைக்கு குட் ஜாப் சொன்னார். உண்மையிலே ஆதிரை நல்லா சொன்னாங்க. ஆனால் பிக் பாஸ் கனிக்கு ஃபேவரிசம் பண்ணுற மாதிரி இருக்குது. நேற்று கூப்பிட்டு ஹிண்ட் கொடுத்ததாகட்டும், இன்றைக்கி மறுபடியும் அவங்களுக்கு குட் ஜாப் தேவையில்லாமல் சொன்னதாகட்டும், வந்ததுலேருந்தே கனியை பாராட்டிகிட்டே இருக்கிறதாகட்டும், கனியை வின்னராக இவங்க ட்ரை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இப்போயே தோணுது. பட் ஆக்சுவலாக கனி ஒன்றும் பண்ணுறதில்ல. வீட்டில் எதுக்கு இருக்கானே தெரியல அப்படிங்கிறது கனிக்கும் பொருந்தும். சமையலை தவிர வேறு எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் அவங்கள பாராட்டி சீராட்டி தாளாட்டி கொண்டு பிக் பாஸ் கோப்பை கையில் கொடுக்க ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருக்குது. போன சீசனில் பண்ண மாதிரியே ஒரு ஆளை முதல்ல ஏற்பாடு பண்ணிட்டு அதை நோக்கி பயணமாக போகிறது சரியாக படலை. ஆதிரை சொன்னது உண்மையிலே கரெக்டாக இருந்தது. அப்சராவும் இன்னொருத்தர் யாரோ சொன்னாங்க, கரெக்டாக சொன்னாங்க ஆதிரை. ஓகே, இதில் அடுத்து நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயரோட வேண்டிய ஆள் யாருன்னா பிரவீன் சார். ஃபயர் விட்டே ஆகணும் கண்டிப்பாக. பிரவீன் சாருக்கு நெத்தி அடி அடித்தார். வந்தார். பார்வதி ரூல்ஸே ஃபாலோ பண்ணலை. கரெக்டாக சொன்னார். நேற்று பிரச்சனை நடந்தப்போ முதல் விஷயம், ஜீன்ஸ் எடுத்துகிட்டு தான் தண்ணி பிடிக்கணுங்கிறது ரூல்ஸ். இவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு எல்லார்கிட்டையும் போய் நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணீங்க, எங்களை பிரித்து விட்ருக்க வேண்டாமா, நீங்கள் எல்லோரும் மோசமானவங்க, நீங்கள் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறீங்கன்னு அவங்க காலையில் இந்த வேலையை எல்லார்கிட்டையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பிரவீன் சார் பிடிச்சிட்டாரு. கமருதீனுக்கு அறிவில்லை எதிர்த்து கேட்குறதுக்கு. கமருதீன் எதிர்த்து கேட்கல, பட் இவர் பிடிச்சிட்டார். இவர் பிடிச்சா அதை எப்படி நீங்கள் அப்படி கேட்கலாம், நாங்கள் அங்கே நின்றுட்டுருக்கோம், நீங்கள் ஜஸ்ட்டு கேம் விளையாண்டுட்ருக்கீங்க, இதில் நாங்கள் பிரித்து விடுறதுக்கு என்ன இருக்குது, பர்ஃபெக்டாக அடித்தார். நீங்கள் வயலண்ட்டாக என்கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. இதில் மேடம் ஒன்றே, நான் என்ன வயலண்ட்டாக கேட்டேன், இவங்க வயலண்ட்டாக பேசுகிறதே இல்லை. எரிச்சலாக இருக்குது பார்வதி பற்றி பேசுகிறோம்னாலே விடுங்க. ஒன்று. அடுத்து அவர் அடித்தது திவாகரன். அவரையும் கரெக்டாக அடித்தார். ஒருத்தங்க பேசும்போது கண்ணை பார்த்து பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பொண்ணு உங்கள் முன்னாடி நின்று பேசுது, அப்படிங்கும்போது நீங்கள் எழுந்து நின்று கண்ணை பார்த்து பேச வேண்டியதானே. அந்த பொண்ணு வயிற்றுக்கு நேரம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு அவர் ஆரம்பிக்கும் போதே அச்சால் புச்சா குச்சால்னு சண்டைக்கு வந்துட்டார் திவாகர். அதை எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக பிரவீன் சாரும் அந்த வார்த்தையை விட்டுருக்க வேண்டாம். அவங்க நினச்சா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் கொண்டு போயிருப்பாங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டார். அந்த வார்த்தை தேவையில்லாதது. ஏன்னா அது அஃபெண்ட் பண்ண தான் செய்யும். அது பர்சனல் கேரக்டர் அஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதுக்காக நம்ம திவாகருக்கு சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. பிரவீன் காந்தி சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இவர் மதிக்க மாட்டேங்கிறாரு. மதிக்கலைங்கும் போது அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகும். இவர்கிட்ட பேசும்போது இவர் எதிர்பார்க்குறாரு இல்லையா, மதிக்கணும், பதில் சொல்லணும்னு. அதே எதிர்பார்ப்பு தானே அடுத்தவங்களுக்கும் இருக்கும். இவருக்கு 19 பேரையும் பிடிக்காமல் இருக்கலாம். 19 பேர்ட்டையும் மூஞ்சி திருப்பிட்டு போனால் யார் கூட விளையாட வந்தார், என்ன விளையாட வந்தார்னு ஒன்று இருக்குது இல்லையா. முகத்தை திருப்பினால் இது போன்ற கேள்விகள் வர. அவர் ஆக்சுவலாக பிரவீன் காந்தி சொல்ல வந்தது நல்ல இடத்துல தான் சொல்ல வந்தார். முகத்தை பார்த்து பேசுங்க யார் பேசினாலும், அப்போ தான் உங்கள் மேலே தேவையில்லாத பழி விழாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் பிரவீன் காந்தியோட பாயிண்ட்டு. சூப்பர் பாயிண்ட்டு, பர்ஃபெக்ட் பாயிண்ட். நெத்தி அடியாக அடித்து சூப்பராக சொல்லிட்டு போனார். யார் குறுக்க பேசினப்பையும் அவர் எதையும் மதிக்கலை. செமையாக இருந்தது பிரவீன் காந்தி பேசுனது. அண்ட் சுபிக்ஷாவும்
கரெக்டாக சொன்னாங்க. வியனாவும் சொன்னாங்க பார்வதி வந்து குவிட் பண்ணிட்டு போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறத. இதில் வந்து சுபிக்ஷா யாரோ ஒருத்தர் வியானா சொல்லும் போது தேவையில்லாமல் பிக் பாஸ் குறுக்கிட்டார். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ.